பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடில்மேன் ஒர்க் இதில் பண்ணுறாங்க. எஸ். ஆனால் இவங்களுக்கு இந்த மிடில்மேன் வேலை ம், பீஸை கொண்டு வராங்க உலகத்துக்கு. நீ மிடில்மேன்லாம் பேசுறது உன்னால் முடியுமா? உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ வேணாம் முடியா? டெல்லியில் வந்து வான்ஸும் நம்ம ஈரானையும் கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்ல நிலைமையில நீ இல்லையே. நீ அதுக்கு முன்னாடி இஸ்லாமாபாத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஏன் பண்ணான்? அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறான். ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிற எதுக்காக போனார் சார்? அதை நான் கேட்குறேன்ல, அதே பதிலே இல்லையே. இல்லை சார், ஆக்சுவலாக எதுக்காக போனார்? அதனால தான் நான் கேட்குறேன் எதுக்காக போனேன்னு. ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ஈரான் வாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டாக் அமெரிக்கா பண்ணல சார், இஸ்ரேல் தான் பண்ணாங்க. ஆமாம், இஸ்ரேல் தான் ட்ராப் பண்ணாங்க. கரெக்டுங்களா? இந்த மீட்டிங்க்கு இஸ்ரேல்ல இருந்து யாருமே வரல. அதனால தான்ப்பா சொன்னேன் இது ஃபெயிலியருன்னு. இஸ்ரேல் மட்டும் நாங்கள் லெபனான் அடிக்க மாட்டேன்ட்டு சவுத் லெபனான்ல அடிச்சுன்னு தான் இருந்தான். அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த பீஸ் ட்ரீட்டியே வேஸ்ட்டுங்க. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சாங்க. அமெரிக்கா அமைதி வேணும்னு நினைக்குது, இஸ்ரேல் அமைதி வேண்டாம்னு நினைக்குது. கரெக்ட். அதே மாதிரி சவுதி அரேபியா அமைதி வேண்டாம்னு நினைக்கிறோம். சவுதி அரேபியா அமெரிக்காவை குத்திக்கிட்டே இருக்காங்க. முடிச்சிரு. இது வந்து ரொம்ப வருஷமா இதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேலையை முடிச்சிருங்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஈரான் வாடா உள்ள கிட்னி எடுக்கிறேன் வாடா. அந்த இது ஏரியாக்கு வாடா. அது ஏரியாவில் ஓடி போவான். பஸ்ல வேன்ல ஏற்றி கிட்னி ஊறிடுவாங்கல்ல. வடிவேல வந்து ஓடி வருவான்ல. இந்த கிட்னி ஞாபகம் இருக்குல்ல, கிட்னி ஜோக் ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் இது. இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு தான் ப்ராப்ளம். ட்ரம்ப்புக்கு தானே எலெக்ஷன், நெத்தன்யாவுக்கு எங்கே எலெக்ஷன்? ட்ரம்ப் எலெக்ஷனை பற்றி பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. அதான் இப்போ ரெண்டும் போயிடும். இது இந்த வார் இன்னும் தாழ்காட்டினி ஆகி அங்கே வந்து ஒரு 5 லிட்டர் ஒரு கேலன் $4 கிராஸ் ஆகிடுச்சு. 4.59 இன்னைக்கு காலையில் தான் பேசினேன். ஒரு 5 தாண்டிடுச்சுன்னு வையே, கம்ஃபர்டபுளாக ஒரு எலெக்ஷன் தோற்றுருவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோட ஆள் என்ன சொல்கிறான்? ஆர்பிஐ விலைவாசியே ஏறலையே. விலைவாசியா எங்கே ஏறி இருக்கு? விலைவாசியே ஏறலையே. ஐஓசிஎல்லும் பிபிசிஎல் ஹெச்ஏஎல் சொல்கிறான், மே 23ஆம் தேதியே நீ ஒரு 30 ரூபா ரேட்டை ஏற்றலைன்னா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இருக்காதுங்கிறாங்க. 30 ரூபா லிட்டருக்கு. 30 ரூபா லிட்டருக்கு. ஆமாம், அதெல்லாம் ஏன் நம்ம ஜி பேச மாட்டேங்க? ஏன்னா ஷெல் பெட்ரோல் பங்க் வந்து ஆல்ரெடி ஏற்றிட்டான். நீ வேணா ஷெல்லில் போய் பார்த்துப்பாரு. அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சரி, இதை பற்றி பேசினா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் நாமளும் அப்போ எப்படி சிங்கம் மேனேஜ் பண்ணார்? 2 வருஷம் பார்த்தார்ல. $120 2 நாளைக்கு வரலையே. 2 வருஷம் ஆள் மேனேஜ் பண்ணார்ல. ரைட் சார், அது ஒவ்வொருத்தருடைய மேனேஜ்மெண்ட். அப்படின்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சது, உனக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிலன்னு அர்த்தம். வேற எதுலாவது டிப்ளமேசி என்ன எதை ஜெயிச்சிருக்கிற நீ? யூகோ பேங்க் அக்கௌண்ட் திறந்து யூகோ பேங்க்கையும் காப்பாற்றினான், ஈரான்ட்டு எண்ணெயும் வாங்கினான், இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணான். ஒரே கல் 3 மாங்காய் அடிக்க சொல்லு. மை ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் தவிர எதாவது பேச சொல்லு. ரைட் சார். இப்போ இந்த ஈரான் யூஎஸ்ஏ இஷ்யூவில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கம்ப்ளீட் ஃப்ளாப் அப்படின்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு பார்த்தா நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே. அப்போ நான் தான் சொல்லிட்டேனே, இவன் சொன்ன 15 பாயிண்ட்டுக்கும் அவன் சொன்ன 10 பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் மொத்தமாக ஒரு 5 ரீசன் சொல்கிறாங்க சார் இது ஃபெயில் ஆனதுக்கு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது முக்கியமான 5 ரீசன். நியூக்ளியர் ப்ரோக்ராம் நான் கண்டினியூ பண்ணுவேன்றான். நாங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னு அமெரிக்கா சொல்றான். நியூக்ளியரும் ஹோமோஸும் ஒத்துக்கவே மாட்டான் சார். டூயபிள் தானே சார் ட்ரம்ப் சொன்னாரு. அவன் சொல்லுவான்ப்பா, நான் நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணி இஸ்ரேல் அடிப்பேங்கிறான். அது எப்படி இஸ்ரேல் ஒத்துப்பான்? அதனால இது டெஃபினட்டாக வார் ஆரம்பிக்கிறது முன்னாடி பேசியிருக்கலாம். இன்னைக்கு இதை பேசவே முடியாது. இப்போ நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணி நான் இஸ்ரேல் அடிப்பேன்லாம் ஈரான் சொல்லல சார். டெஃபினட்டாக அதுக்கு தான் பண்ணுறான். இல்லாட்டி அதுக்கு நியூக்ளியர் பாம்பு அவங்க சேஃப்டிக்காக. என்ன சேஃப்டி? நாம வச்சிருக்கோம், பாகிஸ்தான் எல்லாரும் வச்சிருக்காங்க. சரி, இப்போ அடித்தோம், சாங்ஷனுக்கு வந்தது இல்லை சார் இந்தியாவுக்கும். இந்தியாவெல்லாம் பெருசாக சாங்ஷன் இப்படி தட்டிட்டு விட்டான்பா. அவன மாதிரி சாங்ஷனாக போட்டான். அவன் எதுக்கு ரெடி பண்ணுறான்? சுனி நாட்டி இஸ்ரேலையும் அடிப்பான். ஸோ கல்ஃபையும் இஸ்ரேலையும் டெஃபினட்டாக அடிப்பான். இது ஈரான் வான்ஸ் எ தியோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் கல்ஃப். இது சும்மா இருந்த ஒரு தேன் கூடு இருந்தது. இங்கேன்னு ட்ரம்ப் அதை எடுத்து கல் எடுத்து அடித்தார். தேன் வந்து கொட்டுது. நான் தான் ஜெயித்தேன் இவன் சொல்கிறான். நான் தேனெல்லாம் எடுத்துட்டேன், நான் தான் ஜெயித்தேன்னு ட்ரம்ப் சொல்கிறான். இவனை வச்சு உடம்பெல்லாம் கொட்டிட்டேன், நான் தான் ஜெயித்தேங்கிறான். யார் ஜெயித்தா யார் தோத்தான்னு பார்ப்போம் சார். அப்போ நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஒத்துக்க முடியாது. அடுத்தது சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு, அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்றேன். நீ ஒத்துப்பியா? ஏன் சார் பண்ணல?
அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ம். அப்போ நீங்க என்னோட அசெட்ஸையும் ஈரான் ஃப்ரீஸ் பண்ணி கேட்கறது வச்சுப்பீங்க. 3 ம். நான் நியூக்ளியர் பாம் பண்ணிப்பேன். பண்ணுவேன். ஆமா. என் மேல சாங்ஷன்ஸ் என்னுடைய பாதுகாப்புக்காக. நான் நியூக்ளியர் குண்டு போடுவேன். சார். நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன்பா. என்னுடைய என்ன பாதுகாப்புக்காக. அடிச்சா இவன் திரும்பி அடிக்கிறதுக்காக நான் வச்சுப்பேன். என்ன அடிச்சா தானே. அதான் அடிக்கிறது தானே வேலையே. அப்புறம் தப்பு யார் மேல சார்? அப்ப ஈரான் போய் அவன் லெபனான்லேருந்து இஸ்ரேல் அடிக்கிறது. ம். ஸோ இது வந்து இப்போதைக்கு சால்வ் ஆகாது. ம். சாங்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ம். நியூக்ளியர் பாம் அலோவ் பண்ண முடியாது. ம். அவன் அசட்ஸை டீஃப்ரீஸ் பண்ண முடியாது. ம். இது 3மே நடக்காது. ம். சரி சார். இது எல்லாமே நடக்காது. ஹார்மோஸை இப்ப என் கண்ட்ரோல்ல நான் கொண்டு வந்துட்டேன். என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இனிமேல் நான் விட மாட்டேன். $2 மில்லியன் பே பண்ணி தான் ஆகணும்னு. இது வந்து ஒரு 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 நியூ பின்ன அவன் நார்மல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 மில்லியன் பின்ன அவன் ஊரெல்லாம் அடிச்சதுக்கு எங்கேருந்து அவங்க ஆ. டேமேஜ் சரி அப்ப அத நான் விட மாட்டேன்னு அமெரிக்கா எப்படி சொல்ல முடியும்? அமெரிக்கா எல்லாமே சொல்ல முடியாது. அமெரிக்கா ஏன் உள்ள வந்தான் முதல்ல? ஆ. அமெரிக்காவுக்கு லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாது. அமெரிக்கா என்ன நினைச்சானா வெனிசுலா மாதிரி அடிச்சு ஆளை தூக்கிட்டோம்னா புது ரெஜிம் வந்துரும்னு. இங்க புது ரெஜிம் வரல. ஒரு ஆள் அடிச்சா 6 பேர் ரெடியா நிக்கிறான் அவன் இடத்துல. இப்ப 2வது ஆள தான் அடிச்சிருக்காங்க. இன்னொரு 3 ஆள் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. இன்னும் 4 ஆள் யாருன்னே உனக்கு தெரியாது. தெரியாது. அதனால இந்த போர் இப்போதைக்கு முடியாது. சோ அமெரிக்கா மண்டியிட்டு தான் ஆகணும். மண்டியெல்லாம் அது என்ன ஆகும்னா சவுத் கொரியா நார்த் கொரியா மாதிரி நிற்கும். ஒரு 3-4 மாசத்துக்கு இப்படியே இருந்ததுன்னா குளோபல் எக்கானமி நாசமா போயிடும். ஓகே சார். இதுல இன்னொரு விஷயம், லெபனானை நீங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பீஸ் டாக்ல ஒரு டாக் வந்து வச்சிருக்காங்க ஈரான் தரப்புல. ஆமா. இப்ப நாம சண்டை போட்டுருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் ஆயில் பிரச்சனைக்கும். லெபனான் இதுக்குள்ள கொண்டு வராத அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கான். இவன் முடியாது. ஏன்னா இவனோட ஹிஸ்புல்லா அங்க இருக்கான்ல. அதனால தான் சொல்றேன் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ட்ரம்ப் ஆளை கீழே இறக்கினா ஆளை கொண்டுடுவான். சரி அவன்கிட்ட 10 லட்சம் சோல்ஜர் இருக்கான் கேமில். நீ 1 லட்சம் பேரை இறக்குவ. நீ ஜேபியாக இருக்கும். பட் அந்த 1 லட்சம் பேரில் 20,000 பாடி பேக் ஊருக்கு போயிடும். இப்போ அமெரிக்காவில் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு அமெரிக்காவில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. ஆமாம். பெட்ரோலோட கேஸ் ப்ரைஸ் வந்து 4.59 பர் கேலன் இன்னைக்கு இப்போ இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமில். ஆமாம். அண்ட் அங்கே இன்ஃப்ளேஷன் விலைவாசியெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சுடா. ஆமாம். அது அட்லீஸ்ட் ஒத்துக்கிறான்ல. அமெரிக்காலே ஏறினாலும் இங்கே விலைவாசி ஏறலன்னு தானே சொல்கிறோம். ஆனால் அமெரிக்கன்ஸ் ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்ததுல அவுட் ஆஃப் கண்ட்ரி அமெரிக்கன்ஸ் தாண்டி இருந்தவங்களும் நம்ம என்ன சொல்லுவோம், எலெக்ஷன் வைப்போம். 27 எலெக்ஷன் நடந்திருக்கு ரிப்பப்ளிகன்ஸ் இவன் ஜெயிச்சப்பறம். அது 23 24 டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிட்டான். இந்த எலெக்ஷனில் செனட்டை ஈஸியாக இவன் ரீட்டைன் பண்ணியிருக்கணும். செனட்டும் சேர்த்து கோல் விட போகிறான். நவம்பரில் அவ்வளோதான். அவர் லேம் டக் பிரசிடென்ட் அப்படி லேம் டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். அடுத்த பிரசிடென்ட் டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்டாக தான் இருப்பான் இதுக்கு போகிற வரைக்கும். அப்போ இப்போ ட்ரம்ப் வந்து எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். அதுதான் இந்த இது என்ன சொல்கிறாரு, எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, என்ன இழக்கணுமோ ஆல்ரெடி இழந்தாச்சு, பாடுற ஒரு கை பார்த்துடலான்னு இறங்கியிருக்கான். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த 1 வருஷத்துக்கு இங்கே வந்து டப்பா டான்ஸு தான். இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் ஆக போகுதுன்னா, நீங்கள் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ ஐடி ரெவென்யூ ஃப்ளாட் இல்லாட்டா மைனராக டிக்ளைன் ஆகும். இனிமேல் ஆள் எடுக்கிறது குறைஞ்சிரும். இப்போ தான் ஹையர் பண்ணுறோம். எங்கே ஹையர் பண்ணுவான்? நான் 60,000 25,000 தான் எடுப்பேங்கிறான். அதில் 5,000 பேருக்கு தான் ஆஃபர் லெட்டரே கொடுப்பான். அதில் ஃப்ரெஷர் வேறு அவங்கலாம். ஆமாம். 1 மில்லியன் ஜாப்ஸ்லேருந்து இட் வில் பிகம் 10 லட்சம் பேர் எடுத்த இடத்துல 5,000 பேர் 10,000 பேர் எடுப்பான். ஒரு நாளைக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 3 மில்லியன் யூத்து வேலைக்கு வரான். அவன் எங்கே போவான் வேலைக்கு? சரி, இப்போ நிறைய பேரை செஜாக் பண்ணுறீங்க ஆரக்கிள்னு. அவன்லாம் ஹவுசிங் லோன் வச்சுருப்பாங்க. அந்த ஹவுசிங் லோன்லாம் என்ன ஆகுது? கார் லோன் தான் என்ன ஆகுது? எங்கேருந்து கட்டுவான்? இப்போ அது மறுபடியும் இப்போ ஒரு சப்ரைம் கிரைசிஸ் மாதிரி வந்து நிற்கும்னு சொல்கிறீங்க. இட் இஸ் பிகினிங் ஆஃப் அ லாங் கிரைஸ். சப்ரைம்லாம் சடன் கிரைசிஸ். அது 2007 வந்தது. இது ஒரு லாங் கிரைசிஸை நோக்கி உலகமும் அமெரிக்காவும் இந்தியாவும் போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னிலிருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த வார் வந்து இன்னும் ஒரு 4 மாதம் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு 3-4 வருஷம் ஆகும். 3-4 வருஷம். ஆமாம். ஓகே சார். இந்த வார் இன்னொரு 4-5 மாதம் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நவம்பரில் தான் இவருக்கு பிரச்சனை. ஆமாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏப்ரல் தான், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாதம் இருக்குது சார். ஆமாம். அவன் வாரில் ஒருத்தருக்கு குண்டு போட வேண்டாம். கச்சா என்ன 140 6 மாதம் இருந்தால் நம்மளுக்கு அது கேம் ஓவர். கஷ்டம் தான் சார். ஓகே சார். ஸோ வி ஆர் இன் டஃப் டைம் ஸ்டில். வி ஆர் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ்.
ஸ்டார்டிங் ஆஃப் டிஃபிகல்ட் டைம்னு வச்சுக்கலாமா இல்லை மிட்வேல இருக்குமா? ஸ்டார்டிங் தான். அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு எங்கேயும் மார்க்கெட் போகிற மாதிரி எனக்கு தெரியல. வேணா இந்த சைடு போகும் ரிவர்ஸில், அது தெரியாது. பட் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் மேட்டரில் அந்த பீஸ் டாக்ஸ் வந்து ஃபெயில் ஆனது அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.